சிலருக்கு சட்டுன்னு உடனே ஆசீர்வாதம் வரணும்னு நினைப்பாங்க. நான் அது சில நாள் அப்படி கட் அவுட் மாதிரி எந்திரிச்சு வைக்கும், டம்னு கீழே விழுந்துடும். அந்த லேட்டாக வர ஆசீர்வாதம் அனிமல்ஸுக்கு அதோட சாப்பாடு, அது நோக்கம், அது இனச்சேர்க்கை, அது குட்டிகளை பராமரிப்பது, அந்த காலகட்டத்தில் அது ஒரு ஆர்டர். அப்படியா தெய்வம் எப்படி படைச்சாரோ அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமா இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெசியாவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைவணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது நம்ம மத்தியில் இறங்கி வரப்போகிறது. கற்றோர் பெருமையை மற்றோர் அருமையே, கற்றோர் பெருமையே மற்றோர் அருமையே, வற்றா கிருபை நதியே என் பதியே, வற்றா கிருபை நதியே என் பதியே, ஆதாரம் நீர்தானையா என் துறையே, ஆதாரம் நீர்தானையா.
என் துறையே ஆதாரம் நீர்தானையா, என் துறையே ஆதாரம் நீர்தான் ஐயா. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வந்தருளும், நீசனை மறைத்தருளும், நீர் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன், பிசாசுங்கட்டு நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானே இந்த பிளெஸிங் பிரைட் டைம் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடைய கிருபை என்னை தாங்குகிறது. கால்கள் சறுக்குகிறது. செகண்ட் அடுத்து சொன்னார், இமை பொழுது கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன். இமை பொழுது, அதுக்கே அந்த பாடுனா அப்ப இமையை அவர் அடைக்கவே கூடாது. இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்ம என்னைக்கோ மண்ணோடு மண்ணாய் போய் நம்முடைய குளிமட்டில் புல் முளைச்சிருக்கோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதுடைய சுத்த கிருபை, மகிமையான ஆண்டவருடைய வல்லமுள்ள கரம் இப்பொழுது நம்மச்சில் இறங்கி வரப்போகிறது, உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறது. நான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்வில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக சில நேரத்தில் யோசிப்பது உண்டு. 1 நிமிஷம் 2 நிமிஷம். அப்போ எனக்குள்ளே சற்று சோர்வும் வரும், பலம் வரும், விசுவாசம் வரும், தடுமாற்றம் வரும், என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் வரும். எல்லாவற்றுக்கும் கடைசியில் கன்க்ளூஷன் வரும். அது என்ன தெரியுமா வரும்? கர்த்தர் நம்மை எல்லாம் பார்த்துக்கொள்வார், கைகளை சட்டி வரும். உங்களுக்கு வருதோ இல்லையே தெரியாது. நீங்கள் முழுமை ஆண்டவரோடு இருக்கிறீங்க. நான் அப்பப்போ வேவரிங் ஆகிறவன். நீங்கள் பூரணமாய் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். மாற்று கருத்து எனக்கு இல்லை. என்னுடைய விஷயத்தை நான் சொன்னேன். எனக்கு அவ்வப்பொழுது தடுமாற்றங்கள் வரும். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கையில் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று, கைகளை தட்டி. நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கையில் உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. நம்முடைய வேதத்தை அறிந்து, வேதத்தை மனனம் செய்து, வேத புத்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் நன்றாக கற்று அல்லது பல மொழிகளிலே தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அப்படி கிருபை இல்லாவிட்டால் நம்ம வாழ முடியாது. இரண்டாவது, ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. எவ்வளவு வேதத்தை அலசி ஆராய்ந்து மூளையறிவிலே அதற்காக வியாக்கியானங்களை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தையின்படி வாழும்போதுதான் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்கிறது, கைகளை தட்டி. அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது மட்டும்தான் நீ வாசித்த, நீ தியானித்த, நீ படித்த, நீ கற்றுக்கொண்ட வார்த்தையில நிச்சயித்து நிலைத்திரு, கைகளை தட்டி. நிச்சயித்து, நீ இன்னாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்று உனக்கு தெரியுமே. வேத எழுத்துக்கெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த மனிதர்களால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது, கைகளை தட்டி. கர்த்தர் நம்மச்சில் இருக்கிறார். அவர் என்னை விழாதபடி காப்பார். நான் நிற்பதும் நிர்மூலமாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. என் ஆண்டவர் என்னை தாங்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்பொழுது கழுதை தேஞ்சு கட்டணமானது மாதிரி பலவிதமான உபதேசங்களை இழுப்புண்டு நாம் அப்படி சிறுக 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 ஆதியிலே கொண்டிருந்த விசுவாசத்தை நம்பிக்கையும் இழந்து போய்விட்டோம். இந்த மாடர்ன் பிரீச்சர்ஸ், ஃபேன்சி சர்ச்சஸ், ஸ்டைலிஷ் சர்ச்சஸ், ஹைஃபை சர்ச்சஸ், கூட்டம், பெரும் கூட்டம் வரும் அந்த இடத்துல அந்த போதகர், அந்த தீர்க்கதரிசி, அந்த ஊழியக்காரர் என்ன சொல்றாரோ அதான் பைபிளாக மாற்றிட்டு வைப்போம். நாம் வாசிக்கிற பைபிள் வேற, கேட்குற பைபிள் வேற. இயேசு கிறிஸ்து, வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு வேற, இப்போ நவீன காலத்தில் பிரசங்க பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து வேற. அதனால நாம் என்ன செய்வோம்?
வேத எழுத்துக்களை ஆராய்ந்து அதற்கு மனனம் செய்வது மட்டுமல்ல, அதை தியானித்து அதற்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் பொழுது அவர் கிருபை நம்மை தாங்கும். அவருடைய கிருபை நம்மை தாங்கும். மகிமையான ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் இறங்கி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். எத்தனை சந்தோஷமான காரியம்! இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 10 வசனம். 34:10 வாசிக்க கேட்கலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பால சிங்கங்கள் இறை கிடைக்காமல் எப்படி இருக்குமா? தவித்திருக்கும். சிங்கம் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கங்கள் அவது குட்டிக்கு சாப்பாடு இல்லாமல் தவித்திருக்குமாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்துக்காக ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைய தினத்துக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தின் மக்களைப் போல நாமும் நாளை தினம் எப்படி ஆகுமோ என்று நாம் கவலைப்பட்டு உறக்கமில்லாமல் விழித்திருக்க அவசியமில்லை. நாம் அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சொல்கிறாரா, ஆஸ்தியை சேர்க்கிறான், யாரதை வாரிக்கொள்வான். இதோ மாயக்காரனே, இவ்வளவு சேர்த்து வைக்கிறையே, இந்த இரவிலே உன்னுடைய ஆத்மா எடுக்கப்படுமானால், உன்னுடைய ஜீவன் போகுமானால், இதோ உன்னுடைய ஐஸ்வர்யம் எங்கே? உன்னுடைய உனக்கு என்ன லாபம்? உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையான கரச்சினால், மகிமையான கரச்சினால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேடணும். அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்குமாங்க. ஆண்டவரை தேடுவதில் பெரு சந்தோஷத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்க வேண்டும். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த வார்த்தை தான் உலகத்திலே உண்மை என்ற நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். கைகளை தட்டி, இந்த வார்த்தை மட்டும்தான் உலகத்தில் உண்மை, மற்றதெல்லாம் மாயை என்று நம்ப வேண்டும். இந்த வார்த்தை சொல்வதை மட்டும்தான் நடக்கும், நடக்க போகிறது, அதன்படி தான் என் வாழ்நாள் முடியும் என்று நாம் நம்ப வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும், அவர்களை நம்புவர்களுக்கு பிரத்யட்சமான பலனை அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவன் உண்டென்று நம்பித்தானே இப்படி உட்கார்ந்துருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இயேசுமார் ஊழியத்துக்கு வாரீங்க, திறவுகோல் ஜெபத்துக்கு வாரீங்க, பிளஸ்ஸிங் ப்ரேயரில் மணிக்கணக்காக வெளிநாட்டிலலாம் இப்போ 1 மணி 2 மணி ராத்திரி இந்த ஆன்லைனில் காத்து கிடக்கிறீங்க. எதற்கு? ஒரு டென்சிங் சேனல் பார்க்கவா? இல்லை. இங்கே நடக்கிற ஆராதனைகளிலே கலந்து கொள்ளவா? இல்லை. அந்த ஆராதனையிலே, அந்த பிரசங்கத்திலே எனக்கென்று ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்க போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார். தேவ கரத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. நான் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்ற வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய கையில் அடங்கி இருக்கணுமா? அடங்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா நான் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பசங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அது இந்த பசங்களுக்கு ரொம்ப கோபம். ராத்திரியில் என்னை தலையில வச்சு அமைக்க கொண்டாலும் கொண்டுருவானுங்க. ரொம்ப கோபம். இப்போ பசங்களுக்காக செய்கிறது நான், அவங்களுக்காக செலவழிக்கிறது நான், அவங்கள்ட்ட அன்பு கூறுறது நான், அவங்களுக்கு காலில் அடிபட்டால் இருதயத்தில் அடிபட்டது போல வேதனைப்படுறது நான். ஆனால் என்னிடத்தில் விருப்பம் இல்லை, என்னிடத்தில் நேசம் இல்லை. இதை விட ஒன்றுக்கும் உதவாத யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டா மணிக்கணமாக பேசுவான். அவங்களோட போவது இன்பம், பேசுவது இன்பம், இருப்பது இன்பம், கேட்டுக்கு வெளியே போகிறது பேரின்பம். இந்த கேம்பஸுடைய கேட்டுக்கு வெளியே போகிறது தான் பேரின்பம். இதே போல தான் ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையெல்லாம் கொடுக்கிறார், நேசிக்கிறார், வலுவாதபடி காக்கிறார், பராமரிக்கிறார், சாப்பாடு கொடுக்கிறார், அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார். எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவரை விட உலகம் என்ற ஒரு கள்ளப்புருஷனை நீ வைத்து கொண்டிருக்கிறாய்.
கள்ளக்காதலன் அல்லது துன்மார்க்க நண்பன், பிசாசு. அவன் மீதுதான் உனக்கு நாட்டம் அதிகம். எங்க நான் பிசாசு போனேன், அநியாயமா பேசாதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த கிரியைகளை செய்தாலும் அது பிசாசு. ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை எதை செய்தாலும் அது பிசாசுடைய உபகரணம். உன்னை அவன் தன் பக்கத்தில் இழுக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய லஞ்சம், கைக்கூலி. ஆண்டவர் உனக்கு வீடு கொடுக்கிறார், மனைவி கொடுக்கிறார், மக்கள் கொடுக்கிறார், செல்வம் கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், செல்வத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்திலே வாழ வேண்டிய அத்தனைக்கும் தினந்தோறும் படி அளக்கிறார். ஆனால் அவரை விட நீ உலகத்தை தான் நேசிக்கிறாய். இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, நான் சொல்றது இல்லையா ஆமாவா, உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை உங்க மனசாட்சி சொல்லும். ஜெப நேரத்துக்கு வர மாட்டேங்க, ஆராதனை நேரத்துக்கு வர மாட்டேங்க, பைபிள் வாசிக்கணும் கடுப்பா இருக்குது, மொபைலில் தொடாத அப்படின்னா கோபம் வந்துடுது. அதே மாதிரி ஜெபத்துக்கு போகாத அப்படின்னா கோபம் வரணும்ல. பைபிள் வாசிக்காதன்னா புலந்துடணும்ல. பாட்டு, ஆண்டவோட பாட்டெல்லாம் பாடக்கூடாது, நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது, சாட்சி சொல்லக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கோபம் வரணும்ல. சந்தோஷம் வருது. இன்னைக்கு சர்ச்சுக்கா நான் கறி வறுத்துக்கிட்டு இருக்கிறேன், விருந்தாள் வருவாங்க பிரதர், நான் என்ன செய்ய முடியும்? ஏன் அன்னைக்கு ஷாப்பிங் போகிற நேரத்தில் விட்டுட்டு போனேன். சீலை எடுக்க போகும்போது, என்ன எடுக்க போகும்போது, சீலை, சுடிதார், லெக்கின்ஸு, டவுசர் எடுக்க போகும்போது கறி வறுக்கிறதை விட்டுட்டு உன் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னதையும், எந்த பொண்ணுக்கும் அவங்க அப்பா அம்மா வர்றதான் பிடிக்கும், மாமியார் மாமனார் வர்றது பிடிக்காது. அதையும் விட்டுட்டு நான் வெளியே போகிறேன், என் புருஷன் கார்டு கொடுத்துருக்காரு, என்ன கார்டு, ஏடிஎம் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, தேய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு போனல. அப்போ தேவனுடைய ஜெப நேரத்துக்கு நான் தேடுவேன். ஃபேமிலி பிள்ளை யாராக வந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வருவாங்க. ஆமேன் போடும்போது ஒருத்தன் வருவான். அதாவது நான் கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணுறேனாமா, நான் பார்த்துக்கிற மாட்டேனாமா. நான் கண்ணை மூடினாலும் அவர் இப்போ கண்ணை மூடாமல் தானே இருப்பார். நான் கண்ணை மூடிக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் கண்ணை திறந்துக்கிட்டே ஒருத்தர் இருப்பார். எங்கே சரினா அங்கங்கே நோண்டி விட்டுருவார் பார்த்துக்க. அப்படி போ. எல்லோருக்குள்ளும் இந்த குறை இருக்கிறது, அனைவருக்குள்ள. அதைத்தான் எடுப்பில் சொன்னேன். எனக்கு தடுமாற்றம் வரும், சறுக்குதல் வரும், பிரச்சனை வரும், சிந்தையில் இதெல்லாம் வரும். அப்பமெல்லாம் அதுக்கு முடிவு, என் கன்க்ளூஷனை கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார் இருக்கிறவன். உங்களுக்கு வராதுன்னு சொன்னேன். சொன்னது புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு வருதா வரலையா? சத்தமாக சொல்லணும். வருதில்ல? அப்போ அடங்கணும். எங்கே வந்து அடங்கணும்? கர்த்தருடைய கரத்தில். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கணும். தேவ கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுதுதான் அவர் இஷ்டத்தை நமக்கு செய்வார். நாம விரும்புறதையும் நமக்கு செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இஷ்டத்தையும் நமக்கு செய்வார், நாம விரும்புறதையும் நமக்கு செய்வார். சகல ஜீவனும் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் கையை திறக்க அவைகள் திருப்தி அடைகிறது. கைகளை தட்டி அவர் கையை திறக்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. சங்கீதம் 3:3 சொல்லுகிறது, நீரே என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறமாய் இருக்கிறீர் என்று. நீதிமொழிகள் 10:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை இல்லாத ஆசீர்வாதம். என் வாழ்க்கையில் நீங்கள் நான் பக்தனா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் எப்போ ஜெபம் பண்ணுறேன், எப்போ ஆண்டவரோடு இருக்கேன், எப்போ வந்து உங்கள் முன்னாடி ஆக்டை கொடுக்குறேன் அப்படின்னு உங்களால் ஒரு நாள் பார்த்துருக்க முடியாது. கர்த்தருடைய கிருபை நான் அவரோடு இருக்கிறேன். கைகளை தட்டி அவரோடு பேசி கொண்டிருக்கிறேன், அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்காக பயப்படுகிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறேன். வாக்கிங் ப்ரேயர் போனேன், ஆன்லைன் ப்ரேயர் போனேன், உபாச ஜெபம் பண்ணேன், 21 நாள் உபாசம். என்ன 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 செஞ்சு என்ன பிரயோஜனம்? முள்ளு முனையில் 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பால், 1 தண்ணியே இல்லை. எதில் குளம் வெட்டினாராம்? முள்ளோட முனையில். குளம் வெட்டினா விளங்குமா? அப்படி சொரண்டி வெட்டினாராம். அதில் 2 குளம் பாலாம், 1 குளத்தில் தண்ணியே இல்லை.
ஓடுகிறதும் நீங்கள் விருதா, நீங்கள் பிரயாசப்படுகிறது விருதா. பக்தி என்பது மனுஷர் பார்க்க வேண்டும் என்று போடுகிற வேஷம் அல்ல, அது உனக்கும் தேவனுக்கு உள்ள தொடர்பு. கைகளை தட்டி, தேவனுடைய பார்வையிலே நீ கனம் பெற்றவனாக இருக்க வேண்டும். தேவனோடு பேசுகிற மனிதன், தேவனோடு நடக்கிற மனிதன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற மனிதன், அவனுக்கு பேர் தான் நீதிமான். கைகளை தட்டி, உத்தம மார்க்கத்தான், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தின்படி நடக்கணும். அந்த கடைசி காலத்தில் வேதத்தை கேட்கிறவர்களாய் மட்டும்தான் இருக்கிறோம், அதன்படி நடக்கிறவர்களா இல்லை. வேதமே இப்போ இதோ பிரசங்கித்தால் தானே கேட்பார்கள். இப்போ பிரசங்கமும் இல்லை, இப்போ ஒர்ஷிப், பாட்டு, ஹாலஜன், ஸ்பாட்லைட்டு, லேசர் பீம் லைட்டு, பயங்கரமான ஆடியோஸு, இவ்வளோ முடிய வளர்த்து தாடியும் வளர்த்து கடுக்கணும் போட்டு கம்மலும் போட்டு கிட்டார் வாசிக்கிறாரு. அபிஷேகமாமா, அவங்களுக்கெல்லாம் மதிப்பு, அவங்கள கான்செப்ட் நடத்த கூப்பிடுறாங்க, சபைகளுக்குள்ளே ஏற்றுக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுமா, டென்ட்டு, பெரிய பெரிய கட்டடங்களை கட்டி கூட்டம் கூட்டமாய் அப்படியே போய் உட்கார்ந்த உடனே அது பெரிய சபை. 2 குடிசையை போட்டுக்கொண்டு அடுத்த நேர ஆகாரத்திற்காக காத்திருக்கிற சில பாஸ்டர்மார்களுக்கு எண்ணப்பட, அவர் ஊழியர்களாகவே எண்ணப்படுவதில்லை, பிச்சைக்காரனிலும் கேவலமாய் எண்ணப்படுகிறார்கள். என்ன பரிதாபம் பாருங்கள். நாம் எல்லோரும் திராட்சை தோட்டத்தில் வேலை பார்க்கிற வேலைக்காரர்கள். அந்த சின்ன சபையில் இருக்கிற பாஸ்டரும் சரி, 1,00,000 பேர் வரல, லேசர் பீம் லைட்லேருந்து மினுங்காக வச்சுக்கிட்டு அங்கே எங்கே ஓடி ஓடி ஆடுற பாஸ்டரும் சரி, அவர்கள் பாசையிலே சொன்னால் நாங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். அப்போ திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரர்கள். அப்போ இந்த வேலைக்காரனுக்கு ஆண்டவர் கூலி கொடுக்கும் நாள் வரும். அதனால சொன்னார், நீரை என் மகிமை, என் தலையை நீர்தான் உயர்த்துகிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. நீர்தான். அப்போ யாருக்கு மகிமை? அவனுக்கு மகிமை. நமக்கு யார் மகிமை? கர்த்தர். நமக்கு நம் தலையை யார் உயர்த்துவார்? அவரை மகிமைப்படுத்தினால் நம்முடைய தலையை கர்த்தர் உயர்த்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை மகிமைப்படுத்தினால். இப்போ நான் சில நேரத்தில் தனிமையில் இருக்கும்போது புலம்புவேன். என் பேரன் இருக்கான், பையன் இருக்கான், பென்னி இருக்கான், இந்த அபி இருக்கான், அங்கே எல்லாம் இருக்காங்க. எனக்கு அவசரத்துக்கு யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க வேலை கரெக்ட் டைமில் சட நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வரும்போது கூட டென்ஷன் ஆகி தான் வந்தேன். டென்ஷன் டேனியல் எப்படி ஆனேன்? டென்ஷன் டேனியலாக மாறினேன். இப்போ வரும்போது கூட கவலையோடு தான் வந்தேன். அதாவது பாசம் இல்லை என்று சொல்ல மாட்டேன், பாசம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? கண்டிப்பு இருக்குல்ல, கண்டிப்பு இருக்குது. என் கையில் தான் அடங்கி இருக்கணும். இப்போ 18 வயசு இவருக்கு ஆச்சு, இவருக்கு 16 வயசு ஆயிடுச்சு. இப்போவும் அடங்கி, உனக்கு 25 வயசாச்சு, என் கையில் அடங்கி இருக்கணும். உனக்கு பிடிக்குமா? 2 ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ப்ரோ அப்படி 2 பேர் வருவான். கேடிஎம் கொண்டு வருவான், கார் கொண்டு வருவான், உனக்கு பிடிச்ச கீபோர்டாக இருக்கும். இல்லை 4 இங்கிலீஷ் பேசுகிற பயங்கரமாக வருவான். என்கிட்ட போய் உட்காந்துருப்பையா, அந்த ஆள் பேசாமல் மறுத்துக்கிட்டே இருப்பாரு என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்கிள் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அங்கிள், ஒரு 5 மினிட்ஸில் வரேன் அப்படின். அப்போ அன்னைக்கு போனோம் தான் 5 மாதம் கழிச்சு வருவேன். ஆண்டவரை விட்டு நாம் அப்படி தான் போகிறோம். சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்றார். உனக்கு சாக்கு போக்கு சொல்ல, நீ யாராக இருந்தாலும் உனக்கு சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது அந்த காலத்திலலாம் ஒரு ஊழியக்காரருக்கு அசிஸ்டன்ஸ்னா, பாஸ்டர் இப்படி கண் அசைச்சா என்னத்துக்கு அசைக்கிறான்னு தெரியும். அவர் பெறப்படுறதுக்கு முன்னாடி அத்தனை திங்ஸ் அங்கே இருக்கும். இப்போ நான் ஒரு தடவை கர்ச்சிக்கு கேட்பேன், ஒரு தடவை சாக்ஸு கேட்பேன், ஒரு தடவை டை கேட்பேன், ஒரு தடவை தண்ணி கேட்பேன், ஒரு தடவை எல்லாம் கேட்ட பிறகு தான் வருது. இதை நான் குற்றமாகவே சொல்லலை. அவங்களுக்கு டைவர்ஷன், அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதை விட இம்பார்ட்டண்ட்டாக உன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சாப்பிட்டாரா, உயிரோட உள்ள இருக்காரா, அதான இம்பார்ட்டண்ட்டு. இந்த மரத்தின் நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். மரம் காய்ந்து போனால் நீ எங்கே போயிருப்ப? அப்போ மரத்தை அடிக்கடி பராமரிக்கணும்ல ஐயா, தண்ணி ஊற்றணும்ல, அதுக்கு எரு போடணும்ல. வேண்டிய நேரத்துக்கு நான் பாட்டுக்கு உச்சி மத்தியானம் 12 மணிக்கு வந்து தண்ணி ஊற்றினா மரம் காஞ்சி போயிடாது. தண்ணி ஊற்றிட்டேன்,
அதான் எடுத்து கொடுத்துட்டேன்ல, இன்னும் அதை என்ன பேச்சு அப்படின்னா, கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கணும்லப்பா. ஏற்ற சமயத்தில் அதை செய்யாவிட்டால், ஏற்ற சமயத்தில் சொல்லப்படாவிட்டால் அதுக்கு பிரயோஜனமே இல்லை. ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி. கையை தட்டுங்களேன். ஏற்ற சமயத்தில் இப்போ நான் என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், எனக்கு நீங்கள் செய்யணும்னே. இப்போ கர்த்தர் என்ன செய்யணுமா? ஏற்ற சமயத்தில் உயர்த்தணுமா? காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அந்த அதற்கு என்ன செய்ய வேணுமா? நம்ம கர்த்தருடைய கையிலேயே அடங்கி இருக்கணும். இந்த ஒன் டே நான் பார்த்தேன், அன்னைக்கு பார்த்தேன்ல, அன்னைக்கெல்லாம் நான் நீங்கள் வரும்போது ஒரு முட்டை பொரிச்சு கொடுத்தேன்ல, அப்படிலாம் பேசப்படாது. என்னைக்கும் அப்படியே இருக்கணும். எலியாவை எலிசா எடுத்துக்கொள்ளும் வரை என்ன பிரச்சனை இருந்தாலும் விடாமல் பின்தொடர்ந்தா அதான் டபுள் மடங்கு. உனக்கு டபுள் மடங்கு வேணும், ஆனால் பின்தொடர மாட்டார். கிடைக்குமா? உள்ளதும் போச்சுன்னா பிடுங்கிட்டு விட்டுருவார். விடாமல் பின்பற்ற நகோமியை ரூத்து விடாமல் பின்பற்ற அந்த பேச்சு அங்க இருக்கட்டும். உன் தேவன் என் தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அன்றி உண்மை இவனை வேற யாரும் பிரிக்க கூடாது. வந்த வருஷம் சொல்லுவாங்க, அண்ணே அங்கிள் கட்டேஸ்வரன் நீங்க தான் எனக்கு எல்லாம், வேற யாருமே எனக்கு இல்லை, சொந்தம் இல்லை பந்தம் இல்லை அப்படிமாங்க. ஒரு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிடும். இப்போ டவுசர் மாதிரி பேண்ட் ஆயிடுது, பேண்ட்டு மாதிரி இப்போ நல்ல பயங்கரமான கோட் ஷூட் மாறிடுது. இப்போ லைட்டாக ஸ்லாங் மாறும். அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன்ப்பா. நம்ம என்னடா யோசிக்கிறான்னா, இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது செய்வானக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லை, அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகலாம் அப்படிம்பா. எப்படி சொல்லி உள்ளே வந்தாங்க? நான் கடைசி வரை உங்களோடு தான் இருப்பேன், மரணமே என்று உங்களையும் என்னையும் பிரிக்காது. இது நான் நிறைய டைலாக் கேட்டேன். அதனால இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இப்போ நான் மயங்கிறதில்லை. ஆண்டவற்றையும் காவலிலும் வாழ்விலும் சாவிலும் நான் உண்மை பின்பற்றுவேன். ஏய் யார்கிட்ட? அவர் தெய்வம். அவர்கிட்ட சொன்னோன்னு சொன்னார், ஏய் ரூட்டை கொடுக்காதரா பேதுரு, சேவல் கோவதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன நீயே மறுதளிப்பார், சேர்த்தாலும் மறுதளிக்க மாட்டேன். என்ன அங்கிள் அப்படி சொல்லிட்டீங்க? ஏசு அங்கிள் நீங்கள் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை மறுதளிப்பேன் நான் நினச்சி. எப்படிப்பட்டவர் நீர்? நீ போகிற இடத்துல எங்களுக்கும் சேர்த்து கோழிலாம் வறுத்து போடுறாங்க, அதனால் நான் மறுதளிப்போமா? இல்லை, நீ மறுதளிப்பாய். அவர் தெய்வம் சொல்லிட்டார், எனக்கு சொல்ல தெரியலைங்க. இவங்க சொல்கிற வார்த்தையை நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ நம்ம கடைசி வரை இருப்பாங்க போலக்கான. கர்த்தர் ஒரு நாள் சொல்வார், கடைசி வரை நான் மட்டும்தான் அவங்க கூட இருப்பேன். அதனால் நான் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். கன்க்ளூஷன் வரணும்ல, சொன்னேன்ல எடுத்ததுமே. என்ன கன்க்ளூஷன் வந்தேன்னா, இருக்கவன் இருக்கட்டும், போகிறவன் போகட்டும். போனால் வேறொரு இடத்துல அப்பாயின்மெண்ட் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவார். ஒருத்தன் போனால் இன்னொருத்தனை கொண்டு வந்து, யூதாஸுக்கு பதில் சீட்டு போட்டு இன்னொருத்தன் எடுத்துட்டாங்கல்ல, கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதாஸுக்கு பதில் சீட்டு போட்டு, நீங்கள் நினைப்பீங்க, அண்ணே உங்களுக்கு தெரியாதாண்ணே, ஒரு தீர்க்கதரிசி இவங்களை பற்றி தெரியாதா? நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம், நீங்கள் கேட்க மாட்டேங்க, இழுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் வேலையில் போகிற ஓனான் எடுத்து எங்கேயோ விட்டுட்டு குத்துதைய குடையுதுன்றீங்க. இது என்னண்ணே அப்படிங்க? தெரியும்டா, இவன் போனால் அவனுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொருத்தர் கற்று கொண்டு வரும், அது தெரியும் எனக்கு. கையை தட்டுங்களேன். நான் இவனை நம்பியும் இல்லை, வர்றவனை நம்பியும் இல்லை. நான் என் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மீது. கைகளை தட்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருந்து பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கும், மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற உங்களை ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். பாருங்க, எல்லாவற்றிலும் நான் எல்லாருக்கும் என் ட்ரீட்மெண்ட்டுக்காக என் வியாதிக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே மக்கள் அழுகிறாங்க, ஃபோனில் விசாரிக்கிறாங்க, உதவி செய்கிறார்கள். அவங்களுக்கு ஜெபிக்கிறாங்களோ எனக்கு ஜெபிக்கிறாங்க, நல்லது. ஆனால் மேடையில் நிற்குமா அப்படி தெரியலையாண்ணே, உங்களை பார்க்கும்போது அப்படி தெரியல. அதுதான் கர்த்தர். கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் பலவீனத்தில் அவருடைய பூர்ண பலம் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வாக்கு கொடுத்தோம், காவலிலும் வாழ்விலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். ஈஸியாக வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லணும், என்னை ஏமாற்றலாம், ஆனால் அவர் எழுதி வச்சிருப்பார். அந்த வார்த்தையிலிருந்து பின்மாறி போவீர்கள்னா கர்த்தர் பின்மாறி விடுவார். மாறுபடுகிறவருக்கு நான்
மாறுபடுகிற போல இருக்க தோன்றுகிறேன். உத்தமனுக்கு நான் உச்சமனா இருக்கிறேன். தனக்கு ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் எப்படி இருக்கானா? தவறா. அவனுக்கு பேர் தான் என்னது? நீதிமான். ஆணையிட்டதில் நஷ்டம். இப்படி வாக்கு கொடுத்துருக்க கூடாது. அந்த சூழல்ல கொடுத்து அன்னைக்கு பட்னி பஞ்சமா அரக்கோமனம் கட்டிட்டு வந்தேன். அப்போ கொடுத்து இப்போ கோடு சுட்டுலாம் போட்டுருங்க. இப்போ போய் நான் இப்போ படிச்சுட்டேன், இப்போ காலேஜ்லலாம் படிக்கிறேன், நான் இப்போ அதெல்லாம் பின்பற்ற முடியுமா? எனக்கு என்ன ஒரு எனக்கு ஒரு ஃபேமிலி உண்டு, எனக்கு அப்பன் உண்டு, அம்மை உண்டு. இப்பவும் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியுமா? வார்த்தை மாறுது. தெய்வம் அன்னைக்கு அழைச்ச போது 41 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் போகும் இடமெல்லாம் உன்னோடு வருவேன். அவர் மட்டும் என்னோடு இல்லாமல் தான் என் டங்குவார் வந்திருக்காது. நான் மாறி இருக்கேன், அவர் மாறலைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவரை விட்டு பல வேளைகளில் ஒளிந்திருக்கிறேன், ஆனால் அவர் என்னை தேடி வந்து கண்டுபிடித்தார், கைகளை தட்டி. நான் பல வேளைகளிலே வீழ்ந்திருக்கிறேன், அவர் தூக்கி விட்டிருக்கிறார். பல வேளைகளிலே மாறுபடுகிறவனா இருக்கிறேன், அந்த வசனத்தை கூட அவர் நிறைவேற்றல. அவர் மாறுபடவே இல்லை, கைகளை தட்டி. அவர் மாறாதவர், கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா. ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடவில்லை. கையை தட்டுங்களேன். கர்த்தரின் வாழ்வில் தீங்கு செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் அதே மாதிரி தான். மனைவிக்கு வாக்கு கொடுத்தீங்கன்னா தவறிடாதீங்க, கர்த்தர் அடிச்சு விடுவார். கணவனுக்கு வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தவறிடாதீங்க, கர்த்தர் அடிச்சு விடுவார். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால ஆண்டவரை தேடுகிறதிலே உண்மை. என்ன பேச வரேன்னா, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதிலே உண்மை, அதன்படி நடக்கிறதிலே உண்மை. அதான் என் வாழ்க்கையில் தேவன் எனக்கு நன்மை என்று தீமை செய்ததும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. அதாவது துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் அங்கீகாரம் பெறாது. சிலருக்கு சட்டுன்னு உடனே ஆசீர்வாதம் வரணும்னு நினைப்பாங்க. நான் அது சில நாள் அப்படி கட் அவுட் மாதிரி எந்திரிச்சு நிற்கும், டம்னு கீழே விழுந்துடும். அந்த லேட்டாக வர ஆசீர்வாதம் நிரந்தரமானது. கைகளை தட்டுங்க. துரிதமாய் கிடைத்த ஆசீர்வாதம் துரிதமாகவே போய்விடும். லேட்டாக வர ஆசீர்வாதம் நிரந்தரமாக இருக்கும். 100 வயசில் குழந்தையை கொடுத்து அந்த சந்ததி இந்த சந்ததி வர நிலைத்து வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் அதை செய்து முடிப்பார். சங்கீதம் 52:7 சொல்லுகிறது, தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார். யார? உலக செல்வந்தனை. என்ன சொல்றாங்களோ இந்த கடை. இப்ப நான் வசனம் 52 இப்ப 7 வாசமா இப்ப பொருத்தமா இருக்கும். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல். யாரை எண்ணாமல்? தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வத்தையே நம்பி, தன் பொருளையே நம்பி, தன் திறமையை நம்பி வாழ்கிற மனுஷன், தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். ஏன்னா அவன் அழியும் போது மக்கள் சொல்லுவாங்களே, தன் தீவினையிலே துன்மார்க்கத்திலே உலகத்தை நம்பி வாழ்ந்த மனுஷன் இவன்தான் என்பார்கள். அடுத்து, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருக்கனா? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நம்ம மாமரம் மாதிரி இல்ல, பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நான் எதுக்கு அப்படியே இருக்கிற காரணம் தெரியுமா? நான் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய கிருபையை நான் என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பிரசங்கி 5:11 சொல்லுது, பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுவார்கள். நீ கெட்டிருக்கும் போது உங்ககிட்ட பக்கத்தில் யாருமே வராது. நாதியத்த போனோம், நடுவில் செத்த போனோம். கொஞ்சம் 4 காசு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். இப்போ கொஞ்சம் சம்பளம் வாங்குற இப்போ ஒரு 4 ஃப்ரெண்டு வந்திருப்பேன், 4 சொந்தக்காரங்க, என்னப்பா மீ நல்லா இருக்கியா, உன் நினைவாகவே இருக்கேன்பாங்க. நம்பிடாத. ரத்த பந்தம், சொந்த பந்தம் எல்லாம் வரும். இது ஒரு 6 மாதம் கழிச்சோ, ஒரு 2 வருஷம் கழிச்சோ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவேன். அப்போ அபி நான் இருக்கேன், மாமா இருக்கேன், சித்தப்பா இருக்கேன், சித்தி இருக்கேன், எல்லாம் இருக்கேன், நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் நம்பாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இதெல்லாம் நம்ப மாட்டேன், நானும் கர்த்தரையே என் பலனாய் கொண்டிருக்கிறேன். கையை தட்டுங்களே. நான் 3 ரூபாயை வச்சுக்கிட்டு மதுரில் வந்து ரோடில் வந்த போதும் அவர் தான் நம்பியிருந்தேன். இவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியை கொடுத்து கர்த்தரனை உயர்த்தின பின்பு அவரை மட்டுமே நம்பியிருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் தேவன் உன்னை உயர்த்துவார், சகல நன்மையினால் நிரப்புவார். என்ன சூழல் வந்தாலும் தளர்ந்து போடாத. ஆண்டவர் நாளை தினத்து கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் கர்த்தரையே தேடிக்கொண்டிருக்கிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஏசாயா 22:2, எரேமியா 17:5 சொல்லுகிறது, மாமிசமானது தன் பயபலமாக்கி மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறவன் சபிக்கப்பட்ட. மனுஷனை நம்பாதீங்க. நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீங்க. நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். ஒருத்தர் கேட்டார், இந்த கரூரில் போய் எல்லாம் செத்ததுக்கு எந்த அரசியல்வாதின்னு தெரியல, அவர் கேட்டார், டிவியில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப பக்கத்தில் தெரியும், ரொம்ப தெள்ள தெளிவாக தெரியும். நீ அந்த கூட்டத்தில் போய் நின்னா அந்த நடிகரை பார்க்கறதுக்கு உனக்கு முடியாது. எங்கேயோ தூரத்தில் நிற்பேன். உன் வீட்டுக்குள்ளே சுகமாக ஒரு ஜூஸோ ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு சோபாலேருந்து பார்க்கலாம். நீ அவருக்கு பிரியமாக நேசிக்கிறத அதை குறை சொல்லலை. அவர் கடவுளா? போன உடனே அங்கேருந்து இப்படி பார்த்த உடனே எல்லாரையும் அவர் பார்த்து ஆசீர்வதிக்கிறதுக்கு போய் வம்பா செத்து போயிட்டீங்களே பாண்டார். எனக்கு அதில் ஒரு உண்மை தெரிஞ்சது. உண்மைதானே? ஒரு ஆன்மீக ஒரு சாமியாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனுஷனை பார்க்க ஓடாதீங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க அவர் செய்வார் இவர் செய்வார்னு செய்யாதீங்க. சில வேளைகளில் சிலர் பேசுவது அர்த்தபுஷ்டியாக இருக்கும். ஒருத்தர் பேசினா, நேற்று இடி விழுந்து வயலில் வேலை செய்து கொண்டிருக்க 5 பேர்கள் ஒரே குடும்பத்தில் இறந்து போனார்கள். அவர்களை பார்க்க எத்தனை மந்திரி போனார்கள், எத்தனை அரசியல்வாதி போனார்கள், எத்தனை பேர் பணம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். சாரைய சாவிலே செத்தவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். இந்த நடிகரை பார்க்க போய் இறந்தவர்களுக்கு பணம் கொடுத்தார்கள். நல்லது கெட்டது நான் சொல்ல வரல, நல்லதோ கெட்டதோ அவர்களுடைய தீர்மானம். அதே நேரத்தில் விவசாயத்தை சாப்பாட்டுக்கு உழைத்து கொண்டிருந்த பிள்ளைகள் மேல் இடி விழுந்து செத்தார்கள். யாராவது ஒரு கட்சி போய் பார்த்துச்சா? நியாயமான கேள்வி தானே? எதிரியா இருந்தாலும் சரி, நியாயங்களை பேசும் பொழுது நம்ம செவி மடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் யாரை நம்பி வாழ்கிறோம்? மாமிசமானதை தன் பயபலமாக்கி மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். மாமிசமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகிறவன் சபிக்கை. தெய்வத்தை பார்க்க போங்க, தெய்வத்தை பார்க்க போங்க. கடவுள் உங்களை பார்த்து, இறைவன் உங்களை பார்த்து ஆசீர்வதிப்பார். உன் கண்ணீருக்கு பதில் வரும், உன் விண்ணப்பத்துக்கு பதில் வரும், உன் புள்ள குட்டி நல்லா இருக்கும், உன் எதிர்காலம் நல்லா இருக்கும், தீய பழக்க வழக்கம் மாறும். ஒரு மனுஷனை பார்த்து அவன் மூலம் உனக்கு என்ன கிடைக்க போறது? நீங்கள் எதை பார்க்க போனீர்கள்? காற்றில் அலைபடும் நாணலை பார்க்க போனீர்களோ? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களை பார்க்க போனீர்களோ? அவரை தேடுங்கள். கைகளை தட்டி இறைவனை தேடுங்கள். அது எந்த மதத்தை நாம் குறித்து சொல்ல, கடவுளுக்கு முதலிடம் கொடுங்கள். கடவுளுடைய இடத்துல மனுஷனை வைக்காதீங்க. கைகளை தட்டி இறைவனுடைய இடத்தில் எந்த மனுஷனை வைக்காம. நாசில் சுவாசம் உள்ள மனிதன் அவன் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அவன் செத்து போயிடுவான். இந்த மனித தெய்வங்கள் இப்போ எழும்பியிருக்கு நிறையா. நம்பாதீங்க. அதாவது ஆன்மீகவாதியை நம்பிடலாம், ஆன்மீக பிரீச்சர் சொற்பொழிவாளர்களை நம்பலாம், ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களை நம்பலாம். ஆனால் தன்னை கடவுள் என்று சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் ஊர்லேயே வைக்கக்கூடாது. கையை தட்டுங்களேன். அவன் எந்த மனுஷன் தன்னை கடவுள்னு சொன்னானோ அவனை ஊர்லேயே உலகத்தில் வைக்கக்கூடாதுங்க. மனதளவில் விரும்பக்கூடாது. கடவுளுடைய இடத்தை ஒரு மனுஷனுக்கும் கொடுக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன். சங்கீதம் 118:8 சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். யோபு 11:20 சொல்லுகிறது, துன்மார்க்கன் நம்பிக்கை சாருடைய சுவாசத்தை போல ஒழிந்து போகும். உண்மையிலே இந்த கரூர் சம்பவத்தை நான் டிவியில் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அழுதேன். குழந்தைங்களை பறி கொடுத்து அதே நேரத்தில்
அந்த பெற்றோர்கள் மீது ரொம்ப கோவப்பட்டேன். அந்த தலைமுறை மீது ரொம்ப கோவப்பட்டேன். இந்த காசு வந்து அவங்க குழந்தைய திருப்பி கொடுத்துருமா? இந்த பணம் எல்லாரும் கொடுக்க, அரசாங்கம் கொடுத்து, அவர் கொடுக்குறாரு, இவர் கொடுக்க, எல்லாருமே கொடுக்குறாங்க. இந்த காசை வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு தூங்கு. ஒரு குழந்தையோட முத்தத்தினுடைய விலை இந்த காசுக்கு பக்கத்தில் நிற்க முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் அம்மானு கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுப்போம் இந்த குழந்தை. அந்த நம்ம உடம்புல ஒரு உணர்வு வரும் பாருங்க. அப்போ அதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. நான் நாகரீகமானவன், கோட் ஷூட் தான் போட்டு பிரசங்கம் பண்ணுறேன், எல்லா நாடுகளுக்கும் போகிறேன், என் குடும்பம் எஜுகேட்டட் ஃபேமிலி. ஆனால் என்னுடைய பிள்ளைகள், தங்கை பிள்ளைகள், என்னுடைய விசுவாசிக பிள்ளைகள் என்னை வந்து தாத்தா அல்லது மாமா அல்லது அங்கிள்னு கொஞ்சம் போது என்ன பெத்த ஐயா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்குவேன். இவ்வளோ டீசெண்டானவன் இந்த வார்த்தையை சொல்லலாமாங்க? இந்த வார்த்தை தாங்க இதயத்திலேருந்து வர்றது. கையை தட்டுங்களே. மற்றதெல்லாம் கற்றுக்கொண்டது. எனக்குள்ளே இருக்கிற அன்பு அதுதான். எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா இல்லை அப்படிமே, அதுதான் நமக்குள்ளே இருந்து வருகிறதா. அந்த அந்த நமக்கு ஒரு முத்தம் கொடுத்து, தாத்தாவுக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னு முத்தம் கொடுத்த உடனே எங்கன்னே பெத்த அம்மா அப்படின்னு கட்டி பிடிக்கிறேன். அதான் பிரதிபலிப்பு. இந்த 30 லட்சம் கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துக்கிட்டு பார்ப்போம், வருமா? அது வராது. எனவே ஜாக்கிரதைப்படுங்கள். தெய்வத்துக்கு மட்டுமே முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை தேடுறவனுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையே நோக்கிட பண்கிறைவா உனை வேண்டி மன்றாடுகிறே. மண்ணையே நோக்கி உழன்று தவிக்கும் எல் வஞ்சக நெஞ்சதனை நேராய் விண்ணையே நோக்கிட பண் இறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறே.
நோக்கி உணர்ந்து தவிக்கும் என் வஞ்சக நெஞ்சதனை விண்ணையே நோக்கிட பன்னிறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். இந்த மண்ணுக்குரிய ஆசை, மண்ணுடைய பொருட்கள், மண் மீது இருக்கிற இந்த உலகத்துக்குரிய காரியத்திலேயே நோக்கி கீழே பன்றியை போல கீழேயே பார்த்து கொண்டிருக்கிற இந்த வஞ்சக நெஞ்சதனை விண்ணையே மேலே பரலோகத்தையே நோக்கி பார்க்க, இதோ ஆண்டவரே எனக்கு விண்ணையே நோக்கிட பண் இறைவா உன்னை வேண்டி மன்றாடுகிறேன். துர் இச்சையினால் அசுத்தம் நிறைந்து நல் சோபிதம் தான் இழந்தேன். துர் இச்சையினால் அசுத்தம் நிறைஞ்சு உம்முடைய தேவ பிரசனத்தை இழந்தேன். பேய் பரீட்சையினால் மயக்கமடையும் இந்த பாவிக்கு இறங்கையனே. கையை தட்டுங்களே. பேய் பரீட்சை, ஃபோன் மூலமா பரீட்சை, வாட்ஸ்அப் மூலமா பரீட்சை, ஃபேஸ்புக் மூலமா பரீட்சை, தெருவில் போனா பரீட்சை, வேலை பார்க்குற இடத்துல பரீட்சை, பேய் பரீட்சிக்குது உன்னை. இதில் நான் மயங்கி கிடக்கிறேன். மயக்கம் அடையும் இந்த பாவிக்கு இறங்கையனே. திருமுகத்து ஒளியற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானேன். உம்முடைய திருமுக ஒளி பிரசனத்தை இழந்து பெருவினைகளில் நிறைந்து சீர்கட்டு போன பாவியாகிட்டேன். சிலவங்க முகத்தில் பார்த்தா பார்க்கவே நமக்கு சைக்காது, இருட்டடைஞ்சு போயிருக்கும். கலரை சொல்லலை, அந்த தேசஸ் என்னது, தேசஸ் தேவ பிரசன்னம். ஒரு அந்த தேவ மூஞ்சியை பார்த்தாலே ஐயோ அப்பா, இவன் மூஞ்சியை பார்த்துட்டா 10 நாளைக்கு போய் ஒளிஞ்சுக்கணும் போலுக்க. ஏன்னா பாவம் செய்கிறோட முகம் அப்படி இருக்கும். நல் இதோ துர்ச்சையினால் இதோ திருமுகத்து ஒளியற்று பெருவினைகளில் உற்று சீர்கட்ட பாவியானேன். நான் இப்போ ஒருமுகமாய் ஒரு மனதோடு உனதிடம் மனம் திரும்பிட ஊக்கம் அருள் பரனே. கைகளை தட்டி இப்போ ஒரு மனசா உண்மையே தேட எனக்கு பலந்தாரும் பரனே அப்படின்னு பக்தன் எழுதுறார். அப்ப ரிப்பண்டன்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஐயா பழக்கருப்பையா அவர்கள் சொன்னார்களே, பைபிளை பார்த்து அறந்துட்டேன், இப்படி ஒரு வார்த்தையா இயேசுநாதர் சொல்லியிருக்காருன்னு. ஒரு முகமாய் மனம் திரும்பிட, நான் இப்படிப்பட்ட பாவி இப்படிப்பட்ட பாவங்களை செய்தேன், இப்போ அப்படி இல்லையா, நான் உங்கள்கிட்ட மனம் திரும்ப வந்து நிற்கிறேன், எனக்கு பலந்தாரும் இறைவா என்று மன்றாடுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரிப்பண்டன்ஸ். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்கு மனம் திரும்புதல் வேண்டும். கடா வெட்டினேன், கோழி வெட்டினேன், சர்ச்சுக்கு இவ்வளோ கொடுத்தேன், கோபுரம் கட்டி கொடுத்தேன், கேமரா வாங்கி கொடுத்தேன், சேர் வாங்கி கொடுத்தேன், ஊழியக்காரர் காணிக்க கொடுத்தேன், அப்படிங்கிறதல்ல பெருமை. தேவ சமூகத்தை வந்து உன்னை நீ யார் என்று உணர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு திருப்பி எடுத்து போகிறதில்ல, விட்டு போயிடணும். கையை தட்டுங்களேன். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு போகணும். உபாய தந்திரங்கள், ஜால வித்தைகள், விபச்சாரத்தில் கிளவியானவர்களை அப்படின்னு இருக்கு வசனம் இருக்கா. விபச்சாரத்தில் கிளவியானவள்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டுன்னு அர்த்தம். சீனியர் மோஸ்ட். பாவத்திலே கிழவனானவன், பாவத்திலே கிழவியானவள், எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்டு. இந்த வேற மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சூப்பர் சீனியர். ஆமா சொல்றார் ஐயா, சூப்பர் சீனியர். இதுதான் லீட் பண்ணும். இதுதான் மற்றவங்களை கூப்பிட்டு வந்து பாவத்தொழிலே ஈடுபடுத்தும். அப்ப விபச்சாரத்தில் கிளவியானவள். பைபிள் அப்படி வசனம் இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். பாவத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவன் பாருங்க, நம்மளை எல்லா விதத்திலையும் மடக்கிவிடுவான். நம்ம நம்பிக்கிட்டே இருப்போம், நல்லவேடா நீ ரொம்ப நல்லவன் அப்படி நம்புவோம் பாருங்க. கடைசி வரை அவன் பாவத்தை விட்டு திரும்ப மாட்டான். ஆனால் ஆண்டவடத்தில் வர மனதுள்ளவன் தெரியுமா, வெகுளியா இருப்பான். கைகளை பாவம் செஞ்சிட்டேன், சரிதான், ஐயோ இனி எனக்கு வேண்டாம், கண்ணீர் சொரிந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து மனம் கசந்து அழுது தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது, ஐயோ எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எனக்கு இந்த சாத்தானை விட முடியல, எனக்கு தேவன் பலக்கத்தை கொடுக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவங்களை பலப்படுத்துவார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவதிலே நமக்கு
ஒரு நன்மை. அடுத்து அவரையே சார்ந்து கொண்டு இருக்கும்போது நமக்கு ஒரு திருப்தி. மூன்றாவது பிலிப்பியர் 1:9 சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவருடைய அன்பில் பெருகும் பொழுது எல்லா நன்மை வருமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்க கேட்போமா? 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறது. God is love. சிவன் என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம்? அன்பு. சிவன் என்றால் அன்பு. அப்போ நாம அதைத்தான் சொல்றோம், God is love. தேவன் அன்பு. அன்புக்கு குணம்னா அன்பு சினமடையாது, தற்பொழிவை நாடாது, இதோ அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் நீதியிலே சந்தோஷப்படும், இதோ இருமாப்பாயிராது, சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, அது சினமடையாது. சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும், சகிக்கும், இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. தெய்வ குணாதிசயங்கள் இத்தனை நிறைந்ததான் தெய்வம். இந்த அன்பைத்தான் சொன்னாரு, நீங்கள் ஒரு அன்பாயிருங்கள். அப்ப தற்பொழிவு நாடக்கூடாது, சினமடையக்கூடாது, பொறாமையிடக்கூடாது, சகலவற்றையும் சகிக்கும், சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் நம்பும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னையும் புகழாது, இருமாப்பா இராது, தான் அயோக்கியமானதை தான் செய்வதே நலம் என்று நினைக்காது. உங்களுக்குள்ள இது இல்லாட்டி தேவ அன்பு உங்களுக்குள்ள இல்லை. அன்பிலே நிலைத்திருங்கள். கற்பனைகளை கைக்கொள்வதே அன்பு. தேவனுடைய வசனத்தை கைக்கொள்வதுதான் அன்பு. அன்புக்கு இத்தனை குணம் உண்டு. அன்புங்கிற வார்த்தையே அதுதான். நீங்க சொல்ற லவ் இல்லைங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அடுத்த மாசமே டைவர்ஸ். அவர் டிரைவர் கூட ஓடி போயிடுவா, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓடி போயிடுவா, இல்லாட்டி இவனோட ஃப்ரெண்டோட ஓடி போயிடுவா, அல்லது இவனும் அப்படி தான் அந்த வர்ற பொண்ணோட ஃப்ரெண்டோட ஓடி போயிடுவான். அதுக்கு பேர் லவ்னு சொல்லலாமா? இச்சை. அதான் நான் சொல்வேன், காதலுக்கும் அன்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் ஜனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு என்றால், லவ் என்றால் அன்பு. தாய் மேலும் அன்பு, கடவுள் மீது அன்பு, சகோதரி மேல அன்பு, மனைவி மேல் அன்பு, பொதுவானது. ஆனால் காதல் என்றால் அன்பு அல்ல, பாலியல் ஈர்ப்பு. பாலியல் ஈர்ப்பு, எதிர்ப்பாளரோடு, ஒரு ஆணுக்கு பெண்ணோடு, பெண்ணுக்கு ஆணோடு வருகிற ஒரு ஈர்ப்பு, இச்சை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த இச்சை தீர்ந்தத உடனே ஆசை, மோகம் 30 நாள், ஆசை 60 நாள் முடிஞ்சுது. ஆனால் அன்பு என்றால் என்ன தெரியுமா? கடைசி வரை இருக்கும். அன்பு ஒழியாது, கைகளை தட்டி. அன்பே அவனியில் பெரியது, கைகளை தட்டி. ஒரு அல்லேலூயா. குசேலன் கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது, அவன் 7 குசேலன் 27 குழந்தைங்க போய் பார்க்கும்போது அந்த குசேலன் கொண்டு போகிற அவலை சாப்பிட்றதாக புதிய புராணமாக இதிகாசத்தில் இருக்கு. அப்போ என்ன சொல்கிறார்? அதுக்கு அன்பு தானப்பா பெரியது, அதை விட வேறு ஒன்றும் பெருசு இல்லை. நம்முடைய பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இவைகள் மூன்றில் எது பெரியது? அன்பே பெரியது. அன்பே பெரியது அவனியிலே, கைகளை தட்டி. தன்னல்ல மற்ற அன்பு, தாயின் மேலாய அன்பு. அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அன்பே உயர்ந்தது அவனியிலே. இந்த அன்பு சினமடையாது, தற்பொழிவை நாடாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அன்புக்கு பொறாமை இல்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு நிறைந்த தெய்வத்தை அறிந்திருந்தோமானால் நமக்குள்ளே இருந்த தேவ அன்பு இருக்கும். தீமையை செய்யவே மாட்டோம். காரணம், இந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறது.
எனவே தான் ரோமர் 5:5 சொல்ல, இந்த பரிசுத்த ஆவியின் அன்பு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தெய்வத்துக்கு வேலை செய்யணும்னு சொல்லுவான், தீமையை விட்டு விலக மாட்டான். அவங்க மேலே வைராக்கியம், இவங்க மேலே வைராக்கியம், அவங்க மேலே தேவையில்லாத எண்ணங்கள். உனக்கு தீங்கு செய்தவர் சகலவற்றையும் சகிக்குமா? ஒரு அல்லையே சொல்லுங்க. நான் அபிக்கு ரொம்ப தீமை செஞ்சாலும் நீ சகிப்பாய், சகிப்பாய், சகலவற்றையும் நம்பும். தான் சொல்லுவான், என்னத்தினாலும் ஓட்டவாய், நீங்கள் உளறிவீங்க, உங்கள்கிட்ட சொல்றதுக்கே பயமா இருக்கு. நான் என்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நம்புறேனுங்க. ஒரு அல்லையே சொல்லுங்க. என்ன மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்னு நம்புறேன், சகலவற்றையும் நம்பும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரில் இருக்கு பாருங்க. 400 நாயை பிடிச்சி ஒரு குண்டுக்குள்ளே போட்டாலும் நாய் குணம் மாறாது, அது குறைக்கும். ஆம்பளை நாய் பார்த்தா கடிக்கும், குறைக்கும். ஆனால் 4 ஆம்பளை ஒரு ரூமில் வச்சாலும் 4 பைய புத்தியும் வேற வேற பக்கம் இருக்கும். நான் 2 பொம்பளைங்களை ஒரே வீட்டுக்குள்ளே வைப்பேன், 2 பேர் புத்தியும் எதிர் முதிரிமா இருக்கும். மனுஷன் ஹியூமன் நேச்சருங்கிறது வந்து இந்த இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் வந்து சேஞ்சஸ், வேரியேஷன் ஆகுது. அனிமல்ஸுக்கு அதோட சாப்பாடு, அது நோக்கம், அது இனச்சேர்க்கை, அது குட்டிகளை பராமரிப்பது, அந்த காலகட்டத்தில் அது ஒரு ஆர்டர். அப்படியா தெய்வம் எப்படி படைச்சாரோ அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. மனுஷன் மட்டும் தான் தான் இஷ்டப்படி நடக்கிறான். சபையிலையும் வைராக்கியம் உண்டு, சபையிலையும் வெறுப்பு உண்டு, சபையிலும் கசப்பு உண்டு, சபையிலையும் பொறாமை உண்டு. சபையில் சீட்டு வாங்குறது, நாற்காலி அடிக்கிறதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னேன். வரும் காலங்களில் ஊழியர்கள் ஒரு ஆட்களை வைத்து அடிப்பார்கள், அது நேரடியாக அடிப்பார்கள், தாக்கிக் கொள்வார்கள். ஊழியர் என்ற போர்விலே கள்ள தீர்க்க தரிசனம் கள்ள போதலும் நிரம்பி இருப்பார்கள் என்று. எல்லாரும் என்ன பிரதர் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த ஊழியர் அடிப்பார்? யாருக்கு விரோதமாக இப்போ பேசுவாங்கன்னு பேசலையா? இப்போ கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. வாட்ஸ்அப்லாம் போய் பாருங்களேன், கெட்ட ஆள் வச்சு அடிக்கிறான். ஏன்னா இது வந்து உழைக்காத சம்பாத்தியவங்க. ஊழியங்கிறது உழைக்காத விதைக்காத அறுக்கிறவன் சொன்னார் பற்றி, அது மாதிரி இவங்களுக்கு தான் பொருந்தும். விதைக்காததை அறுக்கிறவர்கள், உழைக்காம சம்பாதி, திங்க தூங்க, ட்ரெஸ் பண்ண போய் நிற்க, அர்ப்பணிப்பு இல்லை, உபாசம் இல்லை, ஜபம் இல்லை, வசனம் இல்லை, வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவ அன்பு இல்லை. சொக்கனுக்கு சட்டை எவ்வளோ பணம் வசூலிக்க பண்ணுமோ அத்தனைக்குள்ள ஒரு பிரசங்கங்களை தயார் பண்ணி மக்களை தங்கள் பக்கம் இழுத்துக்கொள்கிற பெருவயிற்று நாய்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்பொழுது கற்றாலும் உணராதிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீட்டிலே நுழைந்து அவர்களை தங்கள் வசப்படுத்தி கொள்கிறார்களாம். பெண் பிள்ளைனா இனத்தையும் குறிக்கும், பாலினத்தையும் குறிக்கும், விசுவாசத்தில் ஜெய ஜீவத்தில் தோற்று போன ஆண்களையும் குறிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தில் என்று ஜெயிக்க முடியாமல் பிசாசிட்ட தோற்று போனவங்களையும் குறிக்கும். அப்போ அன்பே பெருசு. ஒரு சபையில் சின்னாத்தா பொன்னாத்தா 2 பேர் இருந்தாங்க. யாரு? சின்னாத்தா பொன்னாத்தா. அப்போ அந்த காலத்தில் சபைகள்லாம், இப்போமெல்லாம் சபை அப்படியே வளர்ந்து மாடர்னிஸ்ட் சபைகளாக மாறிச்சு. அந்த காலம் ஜுவல் போடக்கூடாது, வெள்ளை தான் போடணும், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டை தான் போடணும், இன் பண்ணக்கூடாது. இன் பண்ணாலே நான் பிரசங்கம் போகும்போது, பிரதர் அந்த சட்டையை கொஞ்சம் இழுத்து விட்டுவாங்க, அசிங்கமாக இருக்குமாங்க. இப்போ சட்டை போடாமல் வாங்க, அது அப்போ தான் எங்களுக்கு கூட்டம் வரும்பாங்க. அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. கால் கழுவி, ராப்போஜனத்தன்னைக்கு கம்யூனியன் கர்த்தருடைய பந்தியில் காலெல்லாம் கழுவிட்டு தான் அப்புறம் ராப்போஜனம் கொடுத்தாங்க. அப்புறம் காத்திருப்பு ஜெபம்னு ஒன்று இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமை இருந்து காத்திருந்து ஜெபம் பண்ணுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் உபாச ஜெபம், மாதத்தில் ஒரு நாள் முழு இரவு ஜெபம், அதிகாலை ஜெபம், இப்படி ஒவ்வொன்றா தெரு பிரசங்கம். அப்புறம் அதுக்கு என்ன டான் ப்ரீச்சிங் தானே, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ கால் கழுவுறதும் இல்லை, முகம் கழுவுறதும் இல்லை, ப்ரெஸ் பண்ணுறதும் இல்லை. அப்போலாம் கம்யூனியனுக்கு பாஸ்டர் 3 நாள் உபவாசம் இருப்பார். அப்போ வந்து ஆவிக்குரிய சபைகள்லாம் அவங்களே ரொட்டி செய்வாங்க. அது பிசைறதுக்கு அந்தம்மா 3 நாள் பட்டினி கிடந்து உபவாசத்தில் இருக்கும். அது செஞ்சு அதை ஒரே தட்டில் வச்சு மூடி ஒரு துணியெல்லாம் போட்டு போச்சு எடுத்து கொண்டு வந்து அப்படி எடுத்து வரிசையாக நின்றுட்டு என்ன பாட்டு, கல்வாரி அன்பை இன்னும் கண்கள் கலங்கிடுதே. நம்ம
மெயின்லைன் சர்ச்சஸ் கர்த்தரின் பந்தியில் வா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா கர்த்தரின் பந்தியில் வா. எதற்கு? கர்த்தரன்பாய் இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி. எனக்காக வராத, உனக்காக வராத. கர்த்தர் அன்பால் இரத்தத்தை சிந்தின காரணத்தை எண்ணி மன பூரணமாய் கர்த்தரின் பந்தியில வா. என்ன ஆரம்பங்க? இப்ப கம்யூனியனுக்கு வந்து ஒரு தனித்தனி கப்பு, அது கூட இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்றாங்க. விசுவாசத்தை இவங்க தான் பிரசங்கம் பண்ணுவானுங்க, அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆயிருப்பாங்க. கேட்டீங்களா? இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படிம்பாங்க. அப்புறம் அந்த கப்பை வந்து இப்போ யாரெல்லாட்டையும் கொடுத்து விட்டுறது. நம்ம வந்து அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரிட்டு தான் வாங்கணும் பயபக்தியோடு. நான்லாம் கம்யூனியனுக்கு முன்னாடியே உபவாசத்தில் நின்று ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்ட்ட வாங்கமே. யாரோ ஒருத்தர் அம்மா அப்படி தலைவரி கோலமாக வந்து கொடுக்கும், இந்தா வச்சுக்கன்னு. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவுடைய சமூகம் அப்படி இருந்ததை மாறி 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 இப்போ பார்த்தீங்கன்னா ஜுவல் போட்டால் அன்னைக்கு ஞானஸ்தானம் கிடையாது, ஜுவல் போட்டால் கம்யூனியன் கிடையாது. இந்த ஜுவல் போட்டால் இப்போ எல்லாம் போட்டுக்கலாம், எல்லாம் போட்டுக்கிட்டு வரலாம். அப்படி மாறிடுச்சு, காலங்கள் மாறிவிட்டது, அன்பு தணிந்து விட்டது, அக்கிரமம் மிகுதியான அனைவருடைய அன்பு தணிந்து விட்டது. எனவே ஜாக்கிரதையாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள், கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருங்கள், அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். யாருக்கு இருக்கணுமா? ஒரு மற்றவங்களை நேசிங்க, நேசிங்க. மதம் பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, அவன் கிறிஸ்தவனான்னு பார்க்காதீங்க. யாருக்கு அவசரம்னாலும் உதவி செய்யுங்க. கையை தட்டுங்களேன். அன்பு தன் சுயநலமே அதுக்கு இல்லை. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஆண்டுடைய அன்பு. இப்போ சின்னாத்தா பொன்னாத்தா ரெண்டு பேரும் என்ன சபை சேர்ந்தவங்க? ஆவிக்கு அந்த காலத்தில் ஆவிக்கு வெள்ளையை கட்டி அப்படி முக்காடை போட்டு தோத்திராம் 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 டங்குட்டு 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 டங்கு அடிப்பாங்க. அப்படியே அபிஷேகம் வந்துடும். இந்து கோயிலில் மோனம் அடித்தா அருள் வரும், அவங்க வித்தியாசமாக ஆடுவாங்க. இந்த கிறிஸ்தவ கோயில்களில் ட்ரம் அடித்தா அருள் வரும், இல்லாட்டி மியூசிக் போட்டால் அருள் வரும். அவங்க கொஞ்சம் நாக்குக்கெல்லாம் தள்ளி ஆடுவாங்க, இவங்க கொஞ்சம் ஸ்டைலாக ஆடுவாங்க. அப்படி ஆட்டத்தில் தான் வித்தியாசம், ஆள் இன்னும் மாறல. ஆராதனை முறை மாறி இருக்கிறது, ஆளில் மாற்றம் வரலைங்க. சிண்டட சிண்டட சிண்டட. அது கேரளாவெல்லாம் போனால் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே டங்குட்டு 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 டங்குன்னு அடிக்கிறான். நானும் பார்த்து எதுக்குடா இப்படி மியூசிக்கை போட்டால் வெளுக்கிறாங்க? அபிஷேகம் சொல்லி வரல, வெளியே இருந்து வராதுங்க, உள்ள இருந்து வரும். கையை தட்டுங்களேன். பரிசுத்தாவின் அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. உள்ள இருக்குது. எப்படி வெளியே இருந்து தண்ணியை தெளிக்கிறாங்களா? ஓ மகன் அப்படி தெளிக்கிறாங்க. இல்ல, உள்ள இருந்து வரணும். அன்பு எங்க வெளியே இருந்து வர்றதில்ல, நமக்குள்ளே இருந்து. சின்ன அத்தா பொண்ணாத்தா உட்கார்ந்தாங்க, ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரிங்க. பக்கத்து வீட்டு பயங்கர சண்டை. என்ன இப்போ ஒரு இலை கூட அங்கே விழுந்தாலும் போது சோத்திரம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு 8 நாள் பாரு அப்படிம்பாங்க. இங்கிலீஷ் கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போகிறவங்க கெட்ட வார்த்தை கிராமர் மிஸ்டேக் இல்லாமையே பேசுவாங்க, ஆனால் சர்ச்சுக்கு போகிறவங்க. இப்போ 2 பேரும் பேச மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் கம்யூனியன் எடுக்கிற அன்னைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒருவர் சமாதானத்தோடு ஒருவர் முத்தம் செய்து, ஆணும் பெண்ணையும் முத்தம் செய்து, ஏன்னா மாற்றிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு பாஸ்டர் சகோதரனும் சகோதரியும் முத்தம் செய்து சமாதானத்தை சொல்லிக் கொள்ளுங்கன்னு முத்தம் கொடுக்கணும். இப்போ கூட்டம் அன்னைக்கு கம்யூனியனுக்கு ரொம்ப கூட்டம் இருக்கும்ல கத்தர் பந்திக்கு. இப்போ கூட்டத்தில் போய் உட்காந்துட்டாங்க. 2 பேரும் போய் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. சின்னாத்தா பக்கத்தில் பொன்னாத்தா இருக்கா. இப்போ 2 பேரும் பயங்கர சண்டைக்காரிங்க. 2 பேருக்கு எப்போ யார் கூடிய கெடுக்கலாம், 2 பேருக்கும் போட்டி. இப்போ முத்தம் கொடுத்தே ஆகணும். பாஸ்டர் அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சின்னாத்தா பொன்னாத்தா எல்லாரும் தான் முத்தம் கொடுங்க அப்படின்னு. சரி என்ன செய்யலாம்? சின்னாத்தா நினைச்சா இதுதான் சாக்கு. முத்தம் கொடுக்குற மாதிரி அவன் மூக்க ஒரே கடி, இவன் நினைக்கிற காதை ஒரே கடி கடிச்சு எடுத்துருவான். இப்படி இல்லை எனக்கு விசுவாசிங்க. உள்ள உட்காந்துக்கிட்டு நீ ஆடின ஆட்டத்துக்கு உனக்கு இருந்தால் கிடைச்சது நல்லதுதான். நீ எல்லாம் அழுதுகிட்டு இருக்கியா? உனக்கு வேணும் இரு. ஏன்னா நீ பண்ணினதுக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்காரு. இது மட்டும் இல்லை பாரு, நீ ரோட அலைய போற.
கடிச்சு பச்சிக்கிற ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். தாழ்மைப்படுங்கள், கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருங்கள், அவரை நம்புங்கள். ஒரு நன்மையும் உங்களுக்கு அன்புள்ளவர்களாக இருங்கள். தேவ அன்பு உங்கள் இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்தாவில் உண்டாகும் பலத்தில் வளருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பரிசுத்தாவினால் உண்டாகும். எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது நீங்கள் அபிஷேகம் பெற்று, இன்னும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கிறதா? இப்போ குழந்தை பிறந்துருச்சு, கிங்சன் பிறந்துட்டான். நான் தான் கிங்சன் பேர் வைக்கிறேன். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்தான் வந்து ராஜாவும் என் மகளும் வந்து கேட்டாங்க, அங்கிள் ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க. என்ன, இன்றைக்கி தான் சோறு ஊட்ட போகிறோம் அப்படின்னா. என்னைக்கு? அப்போது வளர்ச்சி, குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருச்சு. கொஞ்சம் சோறை நசுக்கி உள்ள வச்சாங்க. அப்புறம் அதை வச்சாங்க, இதை வச்சாங்க. இப்போ எல்லாம் திங்குது. அது யாரை பார்த்தாலும் கடிச்சு வைக்குது. கேட்டிங்களா? அப்போ சாப்பாடு அது 3 மாதம் ஆச்சு, குப்புறப்படுத்துருச்சு. 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு. அப்புறம் சோறு, சூப்பு. அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு, சிக்கன் 65, 85, போனோட வித்து போன்லெஸ்ஸு. அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, என்ன கறி அதாவது சும்மிங்களா? சரி, எல்லா கறியும் சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. என்ன மனுஷனை மட்டும் சாப்பிடாதுங்க. இப்போ சிரிக்கிறானா? ஐயோ, சிரிப்பு வந்துடும்டா எனக்கு. அப்போ குழந்தை சிரித்தா எனக்கு சிரிப்பு வரும்ல. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முக்காடெல்லாம் போட்டு, ஏன் கேட்குறீங்க, பெரிய பொம்பளைங்க மாதிரி உட்காந்துருக்கு. இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இவ்வளோண்டு உட்காருங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எடுத்துடுவேன். நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி, குழந்தை பிறந்ததும் வளர்ச்சி அடையுது. ஒவ்வொரு உருவ மாற்றங்கள் வருது. இப்போ அபிஷேக் சாஜுலாம், நான் அபிஷேக் டேனிலாம் மாற்றிடலாமான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. இல்லைன்ட்டா, வேண்டாம், நான் சாஜுட மனலே அதே இருக்கட்டும். முதல்ல சொன்னால் ஆதாரையே இங்கே மாற்றிருங்கண்ணா. நேற்று சொல்கிறேன், பேர் மட்டும் மாற்றுங்க. பேரில் அவங்க இனிஷியல் மாறி இருக்காங்க, அதை மட்டும் மாறுங்க. ஆதாரையே தமிழ்நாட்டுக்கு மாற்றிடலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு போயிட்டால, இப்போ எங்கள் பேரில் கொஞ்சம் மிஸ்டேக், அதை மட்டும் கரெக்ட் பண்ணித்தாங்க அப்படின்னா. அட்ரஸ் மாற்ற வேண்டான்ட்டான். அப்புறம் சின்ன வயசில் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லோரும் இங்கே பார்த்துருப்பீங்க, தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு ஜாம் பண்ணுவேன். இப்போ வந்து என் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிறாங்க. ஹார்மோன் சேஞ்சஸா அவர் வந்து அவர் கண்டில்லையே. இப்போ நேற்று என்கிட்ட பேசுனா, என் காலேஜில் எனக்கு என்ன மதிப்பு தெரியுமா? அப்புறம் வந்து ராயல் ஸ்கூலில் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா. நான் சொன்னேன், சந்தோஷம். எல்லாரும் டீச்சர்ஸ் எல்லாம் அன்பாக இருப்பாங்க, பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்பாக இருப்பாங்க. சாரு கூட என்னை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட அன்பு அடிக்கணும்னு நினச்சேன். இந்த அன்பு யார் மூலமாக வந்துச்சுன்னு தெரியுமா? அது தெரியல, இவனுக்கு தெரியல. இவங்க பர்சனாலிட்டியை பார்த்து வந்துருச்சான். ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம பக்கத்தில் வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் தேவையில்லாத காரியத்திலே உடல் வளர்ச்சி வளரும் பொழுது சுபாவ மாற்றம் வருகிறது. பரிசுத்த ஆவியை பெற்று மறுபுறப்படைந்த உடனே நாம் வளர்ச்சியடைய கர்த்தரோடு நெருங்கி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலக மனுஷன் வளர்ச்சியடைய பேரண்ட்ஸை விட்டு, பெற்றோர்களை விட்டு விலகி கொண்டே இருக்கிறான். எதிர்மறையான கருத்து. ஆவிக்குரிய மனுஷன், தேவ ஆவியை பெற்றவன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்து கொண்டே இருக்கிறான். கைகளை தட்டி நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிக்குரிய மனுஷர்களானால் நீங்கள் கர்த்தரோடு தினந்தோறும் இணைகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கட்டும். கர்த்தர் நம்பர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரை அன்பினாலே நிரம்பியிருங்கள். தேவன் உங்களை தங்களுடைய அன்பினால் நிரப்புவார். அடுத்து பரிசுத்தாவின் பலத்தில் ஒரு நாளும் வளருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி பரிசுத்தாவின் பலத்தினால் ஸ்திரப்படுத்துவார். அப்படி தலைவணங்கி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் போட்டுருங்க. Thank you Jesus, wonderful Jesus, Almighty God, wonder working Father. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நன்றியோடு நன்றி 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 அப்பா. Thank you Lord, thank you Jesus name. Hallelujah. ஆராதனை உயிரும்
நீதானையா. உன்னை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீதானையா. உன்னை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. வறுமையின் வேதனை ஓடச் செய்தி. உம்மை நம்பி ஊழியம் செய்தேன், ஒன்றுக்கும் குறைவில்லை என் வாழ்விலே. இயேசு என்றும் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கவலை இல்லை என் வாழ்விலே. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. நிரம்பி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாட்டையில்லா பம்பரம் போல ஒரு நாள் தரையினில் கிடந்தேன் ஐயா. நூலருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேன் ஐயா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், இனி என் இதயம் கலங்காதையா. இனி என் இதயம் கலங்காதையா. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை. உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீதானையா. உம்மை பிரிந்தால் உலகில் வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தானையா. உம்மை பிரிந்தால் உலகின் வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை.
உன் தகப்பனும் ஓர் நாள் கைவிடலாம். தன் உதிரம் சிந்தியவர், தன் உதிரம் சிந்தியவர் தள்ளாது உன்னையும் சேர்த்துக் கொள்வார். தள்ளாது உன்னையும் சேர்த்துக் கொள்வார். மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா. கலங்காதே மனமே, திகையாதே, உன்னை காத்திடும் இயேசுவை மறவாதே. கலங்காதே மனமே, திகையாதே, உன்னை காத்திடும் இயேசுவை மறவாதே. மயங்காதே வாழ்வினில் மயங்காதே, மயங்காதே வாழ்வினில் மயங்காதே. மகிவன் இயேசு மறவாரே, மகிவன் இயேசு மறவாரே. மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா, மறவா இயேசு மறவா. ஹல்லேலூயா, ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி. கர்த்தரே, திரளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருடைய அன்பு உங்களில் நிலைத்திருக்கிறது. பரிசுத்தாவின் பலத்திலே உங்களை உயர்த்துவார் என்ற வாக்கு தத்தங்களை சொன்னேன். அதை நம்பி உடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுக்கு துதிகனமும் செலுத்துகிறேன். சகலத்தை நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது என் பிள்ளைகளுடைய பலத்தினால் நிரப்பும். புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்க இயேசு ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்ளும். இன்னைக்கு ஆராதனை முடிந்து என் பிள்ளைகள் வீட்டில் போய் வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இச்சநாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதுக்க கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். இயேசு மறவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.